ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் மின்மின் அலைகள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக எந்தெந்த டைப் ஆஃப் ஒயர்ஸ்லாம் ஹோம்ஸில் வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒயர்னால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒயர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஒயர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் கண்டக்டரை தான் ஒயர்னு சொல்லுவோம். அந்த ஒயர் வந்து எதை வச்சு மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் அல்லது காப்பரால் மேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஒயர் வந்து எதால குரூப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜ் நம்பரால குரூப் பண்ணியிருப்பாங்க. அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 40 ரேஞ்சுக்குள்ளார இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார் நம்ம ஹோம்லேயோ இல்லை ரெசிடென்ஷியல்லோ வந்து அதோட ஒயர் காஜோட ரேஞ்ச் வந்து எவ்வளோனா 10 to 20 இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் கேபிள், ஒயர்னா சொல்லியாச்சு, சிங்கிள் கண்டக்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. கேபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதாவது 2 அல்லது அதுக்கு மேல உள்ள ஒயர் வந்து ஒரு ஜாக்கெட்குள்ளார ரேப் பண்ணி வச்சிருப்பாங்களாம். ஸோ அதை தான் வந்து நம்ம கேபிள் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, அடுத்தது நான் மெட்டாலிக் கேபிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் காமனாக வந்து இந்த டைப் ஆஃப் கேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கேபிளுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்னா ரோமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேபிள் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன், அதாவது மாடர்ன் ஹோம்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இந்த நான் மெட்டாலிக் கேபிள் வந்து யூஸ் பண்றாங்க. இது எப்படி கன்சிடர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2 அல்லது மோர் இண்டிவிஜுவல் ஒயர்ஸ் தான் ரேப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ரேப் பண்ணியிருக்கிறது வந்து எப்படி ப்ரொடக்டிவாக வச்சுருப்பாங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் சீத்தில் வந்து ப்ரொடக்டிவாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த என்எம் கேபிள் வந்து யூஸ்வலாக எப்படி கண்டெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட், கிரவுண்ட், நியூட்ரல் அப்படின்னு கண்டெயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஹாட்னா என்ன அப்படின்னா, எந்த ஒயரில் கரண்ட் வந்து கேரி ஆகுதோ அதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சர்க்கியூட் ஒயரை வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டீரியர் டிசைனாக ட்ரை லொக்கேஷனில் வந்துட்டு ஃபிட் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போல்லாம் வீட்டிலலாம் வந்துட்டு ஒயரிங்க வந்து வெளியில் வந்து ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கறது இல்லை. எல்லாமே வந்து ஒயரிங்கை வந்து வீட்டுக்குள்ளார, அதாவது செவத்துக்குள்ளார வந்து கொடுக்குற மாதிரி தான் இப்பெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த நான் மெட்டாலிக் கேபிள் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்றது நல்லதா இருக்கு. அண்ட் இந்த கேபிள் வந்து இன்விசிபிளா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோரோட கேவிட்டிஸ் வந்து ஹோம்ல வந்து நல்ல ஒரு, எப்படி சொல்றது, நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்விசிபிளா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அண்ட் இது வந்து ஒவ்வொரு ஒயரு டைப்பும் வந்து என்எம் கேபிளும் வந்துட்டு இத்தனை காஜ் கண்டக்டர் வந்து இதை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 14 காஜ் கண்டக்டர் வந்து ஒயிட் கலர்ல இருக்குமா. அதே போல 12 காஜ் கண்டக்டர் வந்து எல்லோ கலர்ல இருக்குமா. 10 காஜ் கண்டக்டர் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்குமா. ஸோ 6 to 8 காஜ் ஒயர் வந்து எப்படி இருக்கும்னா பிளாக் ஷீட் கேபிள்ல வந்து இருக்குமா. கிரே ஷீட் வந்து எப்படின்னா நாட் யூஸ்டு ஃபார் என்எம் கேபிள். ஆனால் இந்த கிரேட் ஷீட் மட்டும் என்எம் கேபிளுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்களாம். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் கேபிளுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகேவா. அண்ட் இந்த என்எம் கேபிளை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சரஸ். எப்போனா கரண்ட் வந்து கேரி ஆகிறப்போ, வோல்டேஜ் வந்து கேரி ஆகிறப்ப அந்த ஒயரை வந்து அந்த கேபிளை டச் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ வோல்டேஜ் ஒயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோ வோல்டேஜ் ஒயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிஃபோன் அண்ட் டேட்டா ஒயரிங்க்கு வந்து இந்த ஒயர் யூஸ் பண்ணுவாங்களாம். அதாவது லேண்ட்லைன் டெலிஃபோன்ஸ்க்கு, இன்டர்நெட் ஹூக்கப்ஸ்க்குலாம் வந்துட்டு இந்த லோ வோல்டேஜ் ஒயர் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒயரோட சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 to 12, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கும் இதோட சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மோஸ்ட்லி வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் டேட்டா ஒயரிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறப்போ அது வந்து எப்படி ரேப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 4 பேரில் வந்து 8 ஒயர்ஸை வந்து டுகெதராக வந்துட்டு பேர் பண்ணியிருப்பாங்களாம். ஸோ அதனால காமனாக வந்துட்டு இது எதற்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோன் அண்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இது இந்த லோ வோல்டேஜ் ஒயர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்குமா, குவாலிட்டி கிளியராக இருக்குமா, ஸ்டாண்டர்டாக இருக்குமா.
அடுத்தது டெலிவிஷன்ல நம்ம என்ன கேபிள்ஸ் ஆர் வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா ஹச்டி டிவி, அதுல உள்ள ஒயர் தான் HDMI ஒயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த HDMI ஒயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்காக இந்த டைப் ஆஃப் ஒயர் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது வந்து அலோ பண்ணுது, அதாவது ஹை டெஃபினேஷன் வீடியோ அண்ட் ஆடியோ வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது டிவைஸ்ல இருந்து டெலிவிஷனுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஒயர் மட்டும் டிரான்ஸ்மிட் பண்ணுது வீடியோ அண்ட் ஆடியோ வந்து குவாலிட்டியா ஹை டெஃபினேஷனா வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா, மோஸ்டா வந்து இந்த டைப் ஆஃப் ஒயர் HDMI ஒயர் தான் வந்துட்டு டெலிவிஷனுக்குலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைப் ஆஃப் காஜ் வந்து எத்தனை ஆம்ப்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படிங்கறது தான் இந்த டேபிள்ல கொடுத்திருக்காங்க. அதாவது இப்ப 3/0 காஜ் வந்து பாத்தீங்கன்னா 200 ஆம்ப்ஸ் வரைக்கும் தாங்குமா, அதுக்கு மேல தாங்காது. ஓகேவா? அதே போல 1/0 காஜ் வந்து பாத்தீங்கன்னா 150 ஆம்ப்ஸ். ஸோ 150 ஆம்ப்ஸ் வரைக்கும் தான் அந்த ஒயர் வந்து தாங்கும். காஜ் அந்த பாதையில வந்து அது போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே போல 3 காஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 ஆம்ப்ஸ் வரைக்கும் தாங்குமா. 6 காஜ் வந்து பாத்தீங்கன்னா 55 ஆம்ப்ஸ் வரைக்கும் தாங்குமா. அண்ட் 8 காஜ் வந்து பாத்தீங்கன்னா 40 ஆம்ப்ஸ் தான் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. 10 காஜ் வந்து பாத்தீங்கன்னா 30 ஆம்ப்ஸ். 12 காஜ் வந்து பாத்தீங்கன்னா 20 ஆம்ப்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 காஜ் வந்து பாத்தீங்கன்னா 15 ஆம்ப்ஸ் வரைக்கும் தாங்கும். ஓகேவா? ஸோ அதாவது காஜோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதோடைய ஆம்ப்ஸ் ஆனது வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, கம்மி ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா காஜோட டைப். அதாவது இப்ப ரோமக்ஸ் கேபிள் சொல்லிட்டோம், நான் மெட்டாலிக் கேபிள். இந்த கேபிள் யூஸ் பண்ணா இந்த ஆம்பியருக்கு என்ன வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த டேபிள்ல கொடுத்திருக்காங்க. இப்போ 14-2 ராமக்ஸ் கேபிள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா 15 ஆம்பியர் ரேட்டட் ஆம்பியருக்கு தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா லைட்டிங் சர்க்யூட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 12-2 ரோமக்ஸ், இது வந்து 20 ஆம்ப்ஸ் தான். லைட்டிங் அண்ட் அவுட்லெட் சர்க்யூட்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர், இதுக்கெல்லாம் வந்துட்டு 12-2 ரோமக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதோட ஆம்பியர் வந்து 20 ஆம்ப்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாமா. நெக்ஸ்ட் வந்து 10-2 ரோமக்ஸ், இது வந்து 30 ஆம்ப்ஸ் ரேட்டட் ஆம்பியர். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீட்டருக்கு யூஸ் பண்ணலாமா அண்ட் பேஸ்போர்ட் ஹீட்டர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 10-3 ரோமக்ஸ், இது வந்து 30 ஆம்பியர் தான். ஸோ ட்ரையருக்குலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6x3 காப்பர் ரேஞ்ச் கேபிள். ஸோ காப்பர் கேபிள் வந்து 50 ஆம்ப்ஸ் வரைக்கும் அதோட ரேட்டட் ஆம்பியர் இருக்கு. ஸோ எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீட் பம்புக்கு, வாட்டர் ஹீட்டருக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாமா. அண்ட் 2 காஜ் காப்பர், 2 காப்பர் ஒயர் வந்து 100 ஆம்ப்ஸ் தாங்குமா. அதுவும் சென்ட்ரலா எலக்ட்ரிக் ஹீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அலுமினியம் வந்து சர்வீஸ். அலுமினியம் சர்வீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 ஆம்பியர் வரைக்கும் தாங்குமா. ஸோ அது வந்து ஃபீடர் ஒயருக்குலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அடுத்தது கலர் கோட், அதாவது இப்போ ஒயரோட கலரை வந்து வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறது தான் சொல்லியிருக்கு. எப்படி அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 3 பிளக் பாயிண்ட்ல 3 ஹோல் இருக்கு, அதுல எர்த் ஒன்று இருக்கு, ஒன்று ஃபேஸ் இருக்கு, ஒன்று நியூட்ரல் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எது எந்தெந்த ஒயர்ல கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அது வந்து கலர் கோடிங்கை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு லைனுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா ரெட், எல்லோ, ப்ளூ, இதுல ஏதாவது ஒரு ஒயர் வந்து லைனுக்கு கொடுக்கலாமா. நியூட்ரலுக்கு வந்து பிளாக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எர்த்துக்கு வந்து கிரீன் அண்ட் எல்லோ கொடுக்கலாம். அதே 3 ஃபேஸா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு ரெட், செகண்ட் லைனுக்கு எல்லோ, தேர்ட் லைனுக்கு ப்ளூ. நியூட்ரலுக்கு அதே பிளாக், எர்த்துக்கு வந்து அதே கிரீன் அண்ட் எல்லோ. ஆனா இப்ப வந்துட்டு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரௌன். ஸோ ஒரு லைனுக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துடலாம் சிங்கிள் ஃபேஸா இருந்துச்சுன்னா. நியூட்ரலா இருந்துச்சுன்னா ப்ளூ, எர்த்தா இருந்துச்சுன்னா அதே கிரீன் அண்ட் எல்லோ. அதே 3 ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைனுக்கு ப்ரௌனா, அடுத்தது பிளாக், லைன் 3க்கு கிரே, இந்த 3 கலர் கொடுக்கணுமா. நியூட்ரல்னா ப்ளூ கலர் ஒயரா, எர்த்துக்கு அதே கிரீன் அண்ட் எல்லோவா. ஸோ இந்த ஒயர் கலரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம ஈஸியா நம்மளே வீட்டுல வந்துட்டு ஒயர் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஒயர் வந்து ஃபேஸுக்கு, இந்த ஒயர் வந்து நியூட்ரலுக்கு, இந்த ஒயர் வந்து
எர்த்துக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஒயர் கனெக்ஷன் நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். அதுக்காக சிம்பிளாக நான் சொன்னேன், இந்த ஒயரோட கலர் கோட் கேபிள் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இதே போல் நான் பல வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் போடுறேன். தேங்க்யூ. நம்மளுடைய மின்மின் அலைகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் என்னென்ன தவறுகள் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.